நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்ஸபிள் ஷிஃப்ட் எண்ட் இன் புக்கிங் சொல்யூஷன் பை சூப்பர்வைசர். சப்போஸ் ஏதாவது ஒரு கவுண்டர் பிஏ தவிர்க்க முடியாத காரணத்தால ஷிஃப்ட் எண்ட் பண்ணாம போயிட்டா சூப்பர்வைசர் எப்படி ஷிஃப்ட் எண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நான் சூப்பர்வைசரா லாகின் பண்ணியிருக்கேன். புக்கிங் சொல்யூஷன்ஸ், அதுல கவுண்டர் ஆபரேஷன்ஸை கிளிக் பண்றேன். அதுல வியூ கவுண்டர் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் ஃபோர்ஸபிள் ஷிஃப்ட் எண்ட். அதுல போறோம். அதுல நம்மளோட கவுண்டர் ஸ்டேட்டஸ் காட்டுது பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஷிஃப்ட் அண்ட் இஸ் பெண்டிங் அந்த கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஜெனரேட் அக்கௌண்ட் கொடுங்க. அக்கௌண்ட் ஜெனரேட் ஆயிடுச்சு. டேலி ஆயிடுச்சான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். டவுன்லோட் பிடிஎஃப், சப்மிட் அக்கௌண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிளிக் வெரிஃபை அக்கௌண்ட். இப்போ பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிருக்கு. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கிளிக் வெரிஃபை அக்கௌண்ட். இப்ப பாருங்க, ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட் அக்கௌண்ட்ஸ் டன் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் அண்ட் எப்படி பண்ணலாம்? இந்த லாஸ்ட்ல ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஷிஃப்ட் அண்ட் ப்ராசஸ் ஆகி அதுவும் கம்ப்ளீட் ஆயிடும். அந்த பெண்டிங்கிறது டன் அப்படின்னு மாறிடும். பண்ணுவோமா? கிளிக் சப்மிட். சப்மிட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ஸ்டேட்டஸ் இஸ் டன். அப்போ ஃபர்ஸ்ட் கவுண்டரை நம்ம ஃபோர்ஸபிள் ஷிஃப்ட் எண்ட் பண்ணியாச்சு. ஃபோர்ஸபிள் ஷிஃப்ட் ஒர்க் ஃப்ளோ பார்ப்போமா? Here it is. Thank you.